கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதிர் நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை இந்த நாளிலும் இயேசுவின் நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, என்னாகமம் 14:18 என் ஆண்டவருடைய வல்லமையை பெரிதாய் விளங்குவதாக அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன் சொன்னா, ஆண்டுடைய வல்லமை பெரிதாய் விளங்கி கொண்டிருக்கிறது, அது விளங்குவதாகன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அந்த வல்லமை எப்படி இருக்குது? ஆகாய மண்டலத்தை விளங்குகிறது, பூமி எங்கும் விளங்குகிறது, இயற்கை முழுவதிலும் அது என்ன செய்து விளங்குகிறது. வல்லமையான நம்முடைய கர்த்தர் பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமையை கொடுக்க சித்தமா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தம்மை குறித்து உத்தம இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணுகிறார். நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், நான் ஜெபம் பண்ணா கேட்க மாட்டேங்குது, என்கிட்ட தேவனுடைய வல்லமை இல்லை, நான் யாருக்காவது போய் ஜெபம் பண்ணாலும் அவங்களுக்கும் அந்த ஜெபம் பிரயோஜனப்படலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டோடைய வல்லமை பெரிதாய் விளங்குகிறது. அது எப்படி எல்லா இடத்துலயும் இருக்குது. அதுக்கு நாம செய்ய வேண்டிய காரியம், அந்த வல்லமையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நாம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை அவர் என்ன செய்யறாரு? விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க அவர் முழு இருதயத்தோடும் தொழுவீங்கன்னு சொன்னா, அவருடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருப்பீங்கன்னு சொன்னா, முழு இருதயத்தோடு நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னா, அதனால நமக்கு என்ன உண்டு? அவர் நமக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் வார்த்தையிலும் வல்லமையிலும் பலன்களிலும் என்ன சில பலன் உள்ளவர்களாய் திகழ்வதற்கு என்ன செய்வாராம்? உலகத்தை கர்த்தருக்கென்று என்ன செய்யறாரு? ஆதாயப்படுத்துன்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, அவனுடைய வல்லமை நமக்கு எப்படி கிடைக்கும்? பாவிகளா இருக்கிறமே நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, 2 வழிகளை ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. ஏன்னு சொன்னா, வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளோ அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இந்த வேதத்தை ஆராய்வதற்கு முன்பதாக ஆண்டவர் நோக்கி நம்ம என்ன செய்யணுமா? விண்ணப்பம் பண்ணணும். அப்படி விண்ணப்பம் பண்ணுவோன்னு சொன்னா, ஆண்டவருடைய வல்லமையை நமக்கு, அவருடைய மகிமையை நமக்கு அவர் வெளிப்படுத்துவார். ஜெபத் மாத்திரம் இல்லை, உபவாசத்தோடு நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. எல்லாருக்கும் தெரியுங்களா, அந்த தேசத்துல ஜோனத்தான் ஹெட்வர்ட் அப்படின்ற ஒருத்தர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, ஹெட்வர்ட் அவர் என்ன செய்ய பிரசங்கம் செஞ்சுட்டு கொண்டு வந்தார். ஒரு நாள் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பிரசங்கத்தை மக்களுக்கு சொன்னாரு. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? எரிச்சல் உள்ள தேவனுடைய கைகளில் இருக்கும் பாவிகள். அவருடைய பிரசங்க தலைப்பகுதான் எரிச்சல் உள்ள தேவனுடைய கையில் இருக்கும் பாவிகள். அப்ப எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு? ஆண்டவருடைய கையில நம்ம பாவிகள், எல்லாருமே பாவிகளா இருக்கோம். ஆண்டவர் எரிச்சல் உள்ளவராக இருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்வோம்? மனம் திரும்புன்னு சொல்லி ரொம்ப வல்லமையான பிரசங்கத்தை கேட்டு அநேகர் மனம் திரும்பினாங்க. ஏன்னு ஆண்டவருடைய நாமம் அப்படி வல்லமை உள்ளது. அவருடைய நாமம் அதிசயமானது. அதோடைய நாமம் ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நாமம். அந்த நாமத்தை நம்ம என்ன செய்யணுமா? நம்பி விசுவாசித்த காரியங்களை செய்வோம்னு சொன்னா, ஆண்டோடைய வல்லமை பெரிதாய் விளங்கும். நீங்க ஜெபித்து உபவாசத்தோட ஜெபிங்க, உபவாசத்தோட காரியங்களை ஆண்டவரத்துல கேளுங்க. அப்படி கேட்கும் பொழுது அவர் தர வல்லவராக இருக்கிறார். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேதத்துல அநேகர் என்ன செஞ்சாங்க? உபவாசத்தை ஜெபித்து வெற்றியை காட்டினாங்க. அவங்க தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்வதற்கு, தேவனுடைய வழிகாட்டுதலை புரிந்து கொள்வதற்கு எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்தாங்க. ஆண்டவர் அவர்கள் மேல் வல்லமையாய் இறங்கி காரியங்களை செய்தார். அநேக தீர்க்கதரிசிகளை அவர் வழி நடத்தினார். போராட்டத்தின் மத்தியிலும் அவருடைய கிருபை அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. கடைசி காலத்துல வாழ்கிற உங்களுக்கு எனக்கும் அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கணும்னு சொன்னா, அவருடைய வல்லமையை நம்ம என்ன செய்யணுமா? பிரஸ்தாபப்படுத்தணும். அது அவருடைய மகிமையை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது என்ன செய்யறார் ஆண்டவர்? பூமி எங்கும் அவருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் வல்லமையும் பலன் உள்ளவர்களாய் விளங்க வேண்டும். என்ன செய்யணும்? கர்த்தர் எதிர்பார்க்கிற அவருடைய வல்லமையை என்ன செய்யணும்? நம்ம எல்லாருக்கும் நம்ம கையில இருந்து அவரு அதுதான் எதிர்பார்க்கிறார். என்னது? அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். நீங்கள் வார்த்தையிலும் வல்லமையிலும் பலன் உள்ளவர்களாய் திகழ்வதற்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு சொன்னா, அவருடைய கண்கள் பூமி எங்கும் நோக்கமா இருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணுமா? பிரஸ்தாபப்படுத்தணும். அது எப்படின்னு சொல்றேன்னா, முழு இருதயத்தோடு நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவரை தேடுவோம்னு சொன்னா, அவர் என்ன செய்வாரா? நமக்கு முன்பாக வெளிப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி நம்ம முன்பாக வெளிப்பட, அவருடைய வல்லமையை நாம உணர்ந்து கொள்ள, அவருடைய வல்லமையினால நாம் என்ன செய்யலாம்?
அநேகரை ஆண்டுடைய சன்னிதானத்துல நம்ம கொண்டு வர முடியும். நம்முடைய வார்த்தைகள் எப்படி அந்த பிரசங்க சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் அநேகர் மனம் திரும்பினாங்களாம். இப்ப நம்ம பேசுகிற வார்த்தை வல்லமையுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரோடு கூட நம்ம என்ன செய்யணுமா, அதிகமாக நெருங்கி ஜீவிக்கணும். யாக்கோபை போல, மோசையை போல, யோசேப்பை போல நம்ம என்ன செய்யணும், எந்த காரியம் செஞ்சாலும் அவரை முதன்மையாக வைத்து நம்ம செய்வோம்னு சொன்னா நம்முடைய காரியங்கள் எல்லாமே எப்படி செய்யும், ஆண்டவர் வல்லமையாக அதை நடத்த அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தால் நம்ம செய்கிற காரியம் எல்லாமே என்ன செய்யும், வாய்க்கப்படும். நம்ம விரும்புகிற காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், ஆண்டவர் நமக்கு தர காத்து கொண்டிருக்க. கூப்பிடுகிற யாவருக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லைங்களா, அப்படி அவர் நம்மை தாங்குவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கார். அவருடைய வல்லமையை நம்ம என்ன செய்யணுமா, பிரஸ்தாவப்படுத்துவதற்காக உங்களுக்கு எனக்கு இன்னொரு நாளை கூட்டி கொடுத்துருக்குறாங்க. நம்ம அந்த நாளை என்ன செய்வோம், அவருக்காக பயன்படுத்துவோம், ஜெபம் செய்வோம். கிருபையில் இருந்த தகப்பனே, நம்ம நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. உடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள், எங்களை சுற்றி பார்க்கிற இயற்கைகள், பறவைகள் ஒவ்வொன்றும் உடைய அன்பையும் உடைய மகத்துவத்தையும் அது அறிவிக்கிறது தகப்பனே. எல்லாவற்றையும் பார்க்கிற நாங்கள் உண்மை மறந்து போய்விடாதபடிக்கு, உலக இன்பத்தில் எங்களை மாய்த்து கொள்ளாதபடிக்கு சுவாமி, உடைய ராஜ்யத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாகவும் உடைய வல்லமையை நாங்கள் பிரஸ்தாவப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. பாவங்களை, எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தள்ளுங்க. அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால எங்களை உச்சம் தலையிருந்து உள்ளங்கால் வரை எங்களை கழுவி அருளணுமாய் கெஞ்சி மன்றாடுறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தித்தருளுங்க ஆண்டவரே. தேர்வு எழுதி விட்டு ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் தகப்பனே. நல்ல ரிசல்ட் அந்த பெற்றுக்கொள்ள அந்த பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற நீங்களுக்கு கிருபை செய்யுங்க. 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. அவங்களோடு கூட இருங்க. நல்ல தேர்வுகளை எழுத நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல மன தைரியத்தையும் நல்ல ஞாபக சக்தியும் நீங்கள் தர வேண்டுமா எஞ்சி மன்றாடுவோம் சாமி. ஆண்டவரே, வெயில் சீற்றத்தினால் அநேகர் சிக்காய் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரே நீரே அந்த எல்லாத்தையும் தீர்த்து போட்டு அதோட நல்ல ஒரு சீதோஷ்ண நிலையை எங்களுக்கு நீர் கட்டளையிட வேண்டுமா எஞ்சி மன்றாடுகிறோம். வயதானவர்களுக்காக செபிக்கிறோம். இந்த கொடை காலத்தில் யாரும் அதிகமாக சிக்காகாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க சாமி. தொடர்ந்து எங்களோடு கூட இடைபடுங்க. இந்த நாள் முழுவதும் நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஜீவிக்க தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருக்க நீ கிருபை சொல்ல வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.